வணக்கம் நேர்களே. சங்கரா தொலைக்காட்சியின் ஆயுர்வேதா நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சை முறையில நமக்கு வரக்கூடிய ஏராளமான வியாதிகளுக்கு அற்புதமான சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நமக்கு விளக்கமா சொல்லிட்டு வரார். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு இடுப்பு வலி அது சார்ந்த பிற வலிகளை பற்றி பார்க்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம உடம்புலே ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடுப்பு பகுதியை தான் சொல்லுவீங்க. ஏன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அது நமக்கு. அதுல வரக்கூடிய பல்வேறு விதமான வலிகளை முதல்ல பார்த்துடுவோம். அதுக்கப்புறமா ஆயுர்வேதம் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தியும் நீங்க விளக்கமா சொல்லுங்க. அதாவது லம்பார் ரீஜியன், தண்டுவடம், அதில் குறிப்பாக L4 L5 L5 S1 என்கிற செக்மெண்ட், அந்த தண்டுவடத்தினுடைய இறுதி பகுதியில் வரக்கூடிய டிஸ்க், இதில் தான் அதிகமான ப்ராப்ளம் இருக்கு. ஓ, இல்லை 4 and 5ல ரேடியேஷன் ஆஃப் தி பெயின் அதிகம் இருக்காது. 5S1 காலில் பெருவரல் எக்ஸ்டென்சார் ஹாலிசிஸ் லாங்கஸ் வர பெயின் ரேடியேட் ஆகும். இந்த இடுப்புங்கிறத நம்ம லம்பார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த அடி முதுகிலிருந்து பின்னாடி வரக்கூடிய லம்பார் ரீஜியன். இந்த ஹிப் ஜாயிண்ட்ங்கிறது இந்த முட்டு. சரி, அதை வந்து கடி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பு இந்த லம்பார், இது சந்தி, சந்திக்கிற இடம், சந்தி. அப்புறம் வந்து பெல்விஸ், அந்த பெண் உறுப்பெல்லாம் இருக்கிற இடம் வந்து பெல்விஸ், யோனி. அப்போ கடி, திருக்கம், பிருஷ்டம் எல்லாம் பல வார்த்தைகள் இருக்கு. சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்னு பின்னாடி ரெண்டு பின் எலும்புகள் சந்திக்கக்கூடிய பகுதி இருக்கு, அது சாக்ரோயிலியாக். இந்த ஒருத்தர் பேக் பெயினோடு வரும்பொழுது 90% அது வந்து மெக்கானிக்கல் பெயின் தான். வாழ்க்கை முறை, பிரயாணம், எக்ஸஸ் டிராவல், அதுலேயும் 95% டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான். இரண்டு எலும்புகளுக்கு இடையில் உள்ள சவ்வு போன்ற பொருள் தன் இடத்திலிருந்து நகழுதல், வெளிவருதல், பிதுங்குதல், சாடுதல், பல்ஜு, ப்ரொலாப்ஸு, ப்ரொட்ரூஷன், டெக்கோஸ்ட்ரேஷன், இதுதான் மோஸ்ட்லி வராங்க. நார்மல் எம்ஆர்ஐயே பார்க்க முடியறதில்லை. முடி எப்படி நரைக்கிறதோ அந்த மாதிரி these things are seen in MRI. Whether you are able to correlate these things clinically, that is important. சரி, அது important. நான் எம்ஆர்ஐ என்பது ஒரு நிழல். இந்த நோயாளி சொல்லக்கூடிய குறியீடு நிஜம். பல சமயங்கள் அது ரெண்டும் பொருந்தாது. சில சமயம் சின்ன எடிமா இருக்கும், வலி வரும் தெரியாது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப அழகான பாயிண்ட். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான இது நிறைய இருக்கு. ஆனால் வலியை அளக்கக்கூடிய எந்த கருவியும் இன்னும் இது கண்டுபிடிக்கல. Pain is not quantifiable. You cannot quantify pain. பிரகிருதிக்கு பிரகிருதி பெயின் த்ரெஷோல்டு வேரி ஆகும். கஃப பிரகிருதி வலியை தாங்கிப்பான். வாதபித்த பிரகிருதிகளால வலியை தாங்கிக்க முடியாது. தாங்கும் சக்தி, டாலரன்ஸ், அது ஒரு பெரிய விஷயம். இந்த இடுப்பு வலி வரும்பொழுது நம்ம வலி இடுப்புல இருந்து தான் வரதா வேற எங்கிருந்தாவது வரதான்னு நம்ம சிந்திக்கணும். அவனுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கா, அவனுக்கு மூல நோய் இருக்கா, அவனுக்கு ஸ்பைன்ல டிபி ஏதாவது வந்திருக்கா, அவனுக்கு கூன் வாதம் என்று சொல்லக்கூடிய ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கா, பெண்களா இருந்தா ஃபைப்ராய்டு இருக்கா, ரொம்ப வயதானவராக இருந்து காய்ச்சல்லாம் வந்ததுன்னா மல்டிபிள் மைலோமா மாதிரி புற்று, பிளாஸ்மா செல் கேன்சர் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. பல்வேறு காரணங்களால கூட முதுகு வலி வரலாம், இடுப்பு வலி அதெல்லாம் ஒரு 2% ப்ராப்பர் பிராக்டிஸ்ல ஒரு 2%. இருந்தாலும் நாங்கள் அலர்ட்டாக இருப்போம், அலர்ட்டாக பார்ப்போம். இந்த நோயாளியை வந்து படுத்துட்டு காலை தூக்க சொல்லுவோம். 70 டிகிரி தூக்க முடியறதா பார்ப்போம். 70 டிகிரி தூக்கினோம்னா இந்த காலை மடக்குவோம், வலி கூடுறதா இல்லையா பார்ப்போம்.
காலனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு கேட்போம். குதிகால ஊனிண்டு நடக்க சொல்லுவோம், நுனிகால ஊனிண்டு நடக்க சொல்லுவோம். தொடு உணர்வெல்லாம் எப்படி இருக்கு பார்ப்போம். இருமினா வலி வரதா தும்மினா வலி வரதா கேட்போம். இருமினா வலி ரேடியேட் ஆறதா கேட்போம். இடுப்புல இருந்து காலுக்கு பரவும். ஆமா, அது ரூட் பெயின். ரூட் இஸ் இன்வால்வ்டு, நர்வ் ரூட் இஸ் இன்வால்வ்டு. அது கேட்போம். மூத்திரம் அறியாமல் போகிறதா, பிளாடர் இன்கான்டினன்ஸ், காடாய்க்கு வேணால வரும், அது கேட்போம். அது சர்ஜிக்கல். ஆசன வாயை சுற்றி மரத்து போகிறதா கேட்போம். சேடில் டைப் ஆஃப் சென்சரி லாஸ். இந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஓரளவுக்கு அனுபவத்தில் நம்ம நிறைய பார்த்ததுனால என்னன்னு தெரியும். இதெல்லாம் வந்த அப்புறம் எக்ஸ்ரே. சில சமயம் இந்த எலும்புகள் இப்படி நகண்டு இருக்கும், கீழே விழுந்திருப்பாங்க, முன்னோக்கி நகழுதல், அதுக்கு ஸ்பாண்டைலோ லிஸ்திசிஸ் அப்படின்னு பேர். அந்த பார்ஸ் இன்டர் ஆர்டிகுலாரிஸ் டெபிசிட்னு பேர். விழுந்திருப்பாங்க. சிலருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பான், 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது, படுத்துருவான், வலி வலி. அதுக்கு பேர் நியூரலாஜிக்கல் கிளாடிகேஷன் பேர். அது தண்டுவட அகச்சுருக்கத்தினால வரக்கூடியது. இப்ப மெயினா நம்ம பாக்குறது சயாட்டிகா. தெரியும் உங்களுக்கு, இடுப்புல இருந்து வலி கீழே வரும், ஒரு மாதிரி வளைஞ்சு நிற்பாங்க, ஸ்கோலியோசிஸ். இதுதான் இடுப்புல வலிக்கு உடைய நீங்க கேட்ட காரணம்னு கேட்டல. எக்ஸ்ரேஸ் பார்க்கலாம், எம்ஆர்ஐ ரொம்ப யூஸ்ஃபுல், அல்ட்ராசவுண்ட் பெல்விக்கில் இருந்தா பார்க்கலாம். எல்லாத்தையும் விட ஹிஸ்டரி. நோயாளி சொல்றத நல்லா கேட்டுட்டோம்னா இது ஒண்ணுமே தேவையில்லை, அவன் சொல்றதுல இருந்தே நமக்கு தெரியும். அழகா சொல்லுவான், பஸ்ல போனேன், வலி வந்தது, மேல இருந்து கீழே பரவுறது, தும்மினா வலிக்கிறது, இருமினா வலிக்கிறது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்குல்ல டாக்டர், அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு முன்னாடி ஒரு அழகான பாயிண்ட் சொன்னீங்க, சில பேரால வலியே தாங்க முடியும், சில பேரால வலியே தாங்க முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நோயாளி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதானே? அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா டாக்டர் ரெண்டையும் ஒப்பிட்டு தானே பார்ப்பார், சைன் அண்ட் சிம்டம். ரெண்டையும் பார்க்கணும். நோயாளி சொல்வது சிம்டம், நாம் கண்டுபிடிப்பது சைன். ரெண்டும் பார்ப்போம்ல, அது சரியா வருதா பொருந்துதான்னு பார்ப்போம் இல்லையா. இவ்வளவுதான். இதுல ரிஃப்ளெக்ஸ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸ் பிரிஸ்கா இருந்ததுன்னா கார்டு இன்வால்வ்டுன்னு அர்த்தம். காடாய்க்கு வேணால ரிஃப்ளெக்ஸ் ஆப்சண்டா இருக்கும். பிளான்டார் பார்க்கலாம். மற்றபடி சுகர் இருக்கா கேட்டுக்கணும், ப்ரெஷர் இருக்கா கேட்டுக்கணும், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கா கேட்டுக்கணும். ஏதாவது மெட்டபாலிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே கேட்கணும். இது நம்ம என்னதான் பொதுவா பேசினாலும் ஹிஸ்டரி முக்கியம். எல்லா நோயிலையும் சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, இருமல் இருக்கா, சளி இருக்கா, வயிற்று வலி இருக்கா, மூல நோய் இருக்கா, நெஞ்சு வலி இருக்கா, தைராய்டு உண்டா, அடிபட்டு இருக்கா, ஆப்ரேஷன் ஆயிருக்கா, மஞ்சக்காமலை உண்டா, தோல் நோய் உண்டா, ஸ்மோக்கிங் உண்டா, ஆல்கஹால் உண்டா, பசி இருக்கா, மோஷன் போறதா, தூக்கம் இருக்கா, இது எல்லார்ட்டையும் கேட்டுடணும். கேட்டா தப்பு வராது, மருத்துவ தவறு வராது. சுகர் இல்லைன்னு சொல்லுவான், விடக்கூடாது. எப்படி சொல்ற, எனக்கு கிடையாது, நான் காப்பில சீனி போட்டு கொடுக்க மாட்டேன், பார்த்திருக்கியா, பார்க்கல, ஆதாரம் இருக்கா, இல்ல, விடக்கூடாது, பிடிக்கணும். அப்படித்தான் கண்டுபிடிக்கணும். நான் பாதி பேர் டெஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பார்டர் லைனா டெஸ்ட் வரும், 150ன்னு வரும். இப்ப ஜிடிடி போடணும், தயங்கப்படாது, இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வருமன் காப்போங்கிறது ரொம்ப பெருசு. அவங்கள அன்பா சொல்லி புரிய வச்சு அதை எடுத்து சொல்லணும். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு நான் சொன்னேனே, அதுல உன்னுடைய ஒரு ஸ்பெக்குலியாரிட்டி என்னன்னா, ஒரு வாரம் ஓய்வெடுத்து மறு வாரத்துல இருந்து எக்ஸசைஸ் செய்தாலே பாதி குணமாயிடும். ஆயுர்வேதம், சித்தா, வர்மா எதுவுமே தேவையில்லை. குணமாகலைன்னா தான் நாங்க அங்க வர வேண்டிய நிலைமையே. நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு. மருத்துவத்தை வந்து நான் இந்த அபிப்பிராயத்துல சரியாகலைன்னா அபான வாயுவை சீர்படுத்துகின்ற, மலத்தை சுத்தி செய்கின்ற, குடலில் இயங்குகின்ற மருந்துகள். அபானம் தான் இது மெயினா, கீழ்முகமா அபானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானத்தில்.
அதுல வந்து ஆமணக்கு வேர் கஷாயம், கந்தரவஸ்தாதி, சகஜராதி, சப்தசாரம். இப்போ இடுப்பு வலி இருக்கு, சாக்ரோயிலியாக் பெயின் இருக்குன்னா சப்தகம் கொடுப்போம். மூத்திர மார்க்கத்திலோட வலி இருக்கு அப்படின்னா சுகுமாரம்ங்கிற மருந்தை கொடுப்போம். குண்டு பேஷண்டா இருந்தா வருணாதியை கொடுப்போம். மெலிஞ்ச தேகியா இருந்து நாள்பட்டது இருந்துன்னா தான்வந்தரத்தை கொடுப்போம். இதுக்கெல்லாம் சாஸ்திர விதிகள் இருக்கு. பேதிக்கு மருந்து கொடுப்போம், முதுகுல பத்து போடுவோம், வஸ்தி சிகிச்சை செய்வோம். வஸ்தி தான் செய்வோம். அதற்கு பிறகு உள் மருந்துகள் சில கொடுப்போம். அந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் டிஸ்க் வந்து நடக்கும். அது சாத்தியம், சர்ஜரி இல்லாமையே டெஃபினட்டா சாத்தியம். எல்லா கேஸ்லயும் இல்ல, மெனி கேசஸ்ல. ஒரு ரூம்ல ஒரு பெரிய பலூனை கட்டி போடுறோம். ஒரு 10 நாள் கழிஞ்சு அந்த ரூம்ல போகும்பொழுது பலூனுக்கு சுருங்குற மாதிரி ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த டிஸ்க் ரீஅப்சார்ப் ஆகுதுங்கிறது உண்மை. நான் எம்ஆர்ஐ எடுத்து நிரூபிக்கப்பட்ட உண்மை நீங்க சொல்லிருக்கேன், ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அது உண்மை, நவீன மருத்துவத்திலே இருக்கு, நான் சொல்லலை. நவீன மருத்துவ ஜேர்னல்ஸ்லே ஆர்டிகிள் வந்திருக்கு. எல்லாத்துலயும் இது சாத்தியம் இல்லை. இல்ல நீங்க அது குறிப்பா சொல்ல. ஆமா ஆமா. பிளாடர் இன்கான்டினன்ஸ் வந்து ஃபுட் டிராப் வந்தா அவன் சர்ஜரிக்கு தான் போகணும். ஆயுர்வேதத்தை ட்ரை பண்ணக்கூடாது. வெயிட் ரிடக்ஷனும் இதுல ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இந்த பாராஸ்பைனல் மசில் ஸ்பாசம், இந்த எலும்புகளை சுத்தி ஸ்பாசம் இருக்கும். அதுல தொட்டி குளியல், சிட்ஸ் பாத், கிழி ஒத்தலம் கொடுத்தல். ஸ்பாசம்னா வீக்கம் மாதிரியா? அது ஸ்பாசம்னா தசை இறுக்கம்னு அர்த்தம், இறுகி போறது. மசில் ரிலாக்சன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அலோபதியில. இப்போ நம்ம வந்து 10 போடுறோம். கொட்டஞ்சுக்காதி சூரணத்தை புளியில கரைச்சி, புளியில ஆமா கொஞ்சம் வெனிகரும் உப்பும் சேர்த்து 10 போட்டோம்னா இமீடியட்டா ரிலீஃப் கிடைக்கும். தசை பிடிப்பு கொஞ்சம் இதுவாகும். அப்புறம் கஷாயங்களை போட்டு தொட்டியில் அமரச் செய்தல், எனிமா கொடுத்தல். கட்டில அனங்காம படுத்திருந்தா போறோம், மோஷன் போறதுக்கு மட்டும் எழுந்திருக்கணும். இந்த ஆசனம் சவாசனம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்ப புது தியரி என்னன்னா, ரொம்ப நாள் ரெஸ்ட் கொடுக்கப்படாதுங்கிறாங்க. 3 to 5 days கூட போறோம். தென் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய வைக்கணும். டோட்டலா ஒரு 12 வாரத்துல தே ரிகவர், கம்ப்ளீட் ரிகவரி. ஒரு சின்ன ரெசிடுவல் பெயின் இருக்கும். அந்த ரெசிடுவல் பெயினுக்கு அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட் லெக் ரைசிங், பெல்விஸ் டில்ட்டிங், ஃபெமரல் ஸ்ட்ரெச், இதெல்லாம் அவங்க பண்ணணும். பாதி பேர் சோம்பப்பட்டு பண்ண மாட்டாங்க, தொடர்ந்து செய்யறது இல்ல, முதல்ல கத்துக்கிறதோட சரி பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஆயுர்வேதத்துக்கு போயிட்டு வந்தோம், தரிசனம் அதில் எங்கேயாவது போயிருந்தோம், எல்லாம் பண்ணியாச்சு, மகாதேவன் பார்த்தாச்சு, முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு திருப்பி டெய்லி 130 கிலோமீட்டர் பைக் ஓட்டுவாங்க. ஃபெமரல் நர்வ் அடிச்சிடும். திருப்பி வருவோம், என்ன சார் நீங்க பண்ணல, என்னப்பா பண்ணினேன்? அதான் சாஸ்திரம் சொல்றது, சம்ஷேபித கிரியாயோகோ நிதான பரிவர்ஜனம். ஒரு நோய்க்கு ஒரு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த காரணத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். அழகா சொன்னீங்க. சம்ஷேபித கிரியாயோகோ நிதான பரிவர்ஜனம். இந்த நிதான பரிவர்ஜனம் தான் சிகிச்சைன்னு பேர். நான் வந்து வத்த குழம்பு சாப்பிடுறேன், எனக்கு ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேகைட்டிஸ் வருது, நான் நீ வைத்தியன்ட்ட நீ போக வேண்டாம், நீ வத்த குழம்பு சாப்பிடாம இருந்தா போதும். அந்த மாதிரி இடுப்புல பெல்ட் போட்டுக்கிறது 2 வியூ இருக்கு. போட்டுக்கணும்னு இருக்கு, போட்டுக்க வேண்டாம்னு இருக்கு. சில சமயம் ஸ்கோலியோசிஸ் வந்து வளைஞ்சிடுவாங்க. அதெல்லாம் நம்ம வஸ்தி, ஏரண்ட மூலாதி நிரூக வஸ்தி
ஆமணக்கு கஷாயத்தில் கோமூத்திரம் சேர்த்து செய்யக்கூடிய வஸ்தி. எப்பேற்பட்ட டிஸ்கும் சரியாகும். இறையாருள்ள நிறைய பார்த்துருக்கேன் நான். இதுதான் நமக்கு வேலையே. இது சரியாயிடும். பரவாயில்ல, பெரிய ஏன்னா நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி இது. ஏன்னா நிறைய செலவழிச்சு சில சமயங்கள்ல நவீன மருத்துவர்கள் பேர்ல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நவீன மருத்துவத்தை போற்றக்கூடியவன். அவசரப்பட்டு சர்ஜரி பண்றாங்க. கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கலாம். மக்களும் அவசரப்பட்டு சர்ஜரிக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் பொறுத்தா அடங்கக்கூடிய நோய் தான் இது. இந்த டிஸ்க் இதெல்லாமே சம்பந்தப்பட்டது எல்லாமே. கண்டிப்பா. நீங்க சொல்றத பார்த்தா உடம்புக்கு சில சமயம் வலி இருக்கும். எம்ஆர்ஐ சாஜிட்டல் வியூல டிஸ்க் பல்ஜ் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சின்ன பையனா இருப்பான். HLA-B27ங்கிற பிளட் டெஸ்ட்டை பார்த்தா அது பாசிட்டிவா இருக்கும். அது கூன் வாதத்தினுடைய அடையாளம். ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஒரு சின்ன வேறுபாடு தான், ஆனால் மிக வேற ஒரு இதுக்கானது. அவங்களெல்லாம் ஸ்விம் பண்ண சொல்லுவோம். நீச்சல் ஒரு ட்ரீட்மெண்ட் அங்க. பட் எங்க சாஸ்திர விதியாக கம்பீரவாத ரத்தம் எடுத்து எதுலையுமே நான் நவீனத்துவம் பேசுவது புரிதலுக்காகத்தான். ஸ்லோகத்தை நான் கொட்டி பொழியலாம், பட் அது போய் சேராது. இந்த பாஷையில பேசினா தான் அது போகும். ஏன்னா இந்த பாஷை தான் இன்னித்த பாஷையா இருக்கு. இல்லைன்னா நான் சாஸ்திரத்துல இருந்து எடுத்து கோட் பண்ணி பேசலாம், வியாக்கியானங்கள் பேசலாம், ரத்ன பிரபா கமெண்ட்ரி பேசலாம். நீங்க அது சொன்னது ரொம்ப அருமையான, அதாவது இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்த்தால் ஒருவேளை தானாகவே சரியாயிடக்கூடிய 4 மாதங்கள் பொறுத்தே ஆகணும். 4 மாதங்கள் பொறுத்தே ஆகணும். சிலது நமக்கு பார்த்தாலே தெரியும், கம்ப்ளீட்டா பிதுங்கி சாடி வெளியில வந்திருக்கும். அது கூட ரெஸ்பாண்ட் ஆகும். பட் ஃபுட் டிராப் வந்துடுது, மூத்திரம் போறதுல மாறுபாடு வந்துடுது, ஆசன வாயை சுற்றி உணர்வுகளில் ஏற்றத்தாழ்வு வந்துடுதுன்னா ஹானஸ்டா சர்ஜன்ட்டை ரெஃபர் பண்ணணும். எண்ணெயை போட்டு தேய்க்கப்படாது, அது தப்பு, பாபம், காடாய்க்கு வேணாம். அப்ப அந்த நேரத்துல உடனடியா அறுவை சிகிச்சை செய்யறது தான் சரியானது. ஆமா, ஃபுட் டிராப் வந்ததுன்னா அப்புறம் ரிகவரி ஆகாது. காமன் பெரோனியல் நர்வ் பால்சி சரியாகாது. அது உடனே பண்ணணும், உடனே இமிடியேட்டா பண்ணணும். இந்த இடுப்பு வலிக்கு நொச்சி ஒரு நல்ல மருந்து. நொச்சி கஷாயம், கருங்குறிஞ்சி ஒரு நல்ல மருந்து, நவக குகுலு ஒரு நல்ல மருந்து, திப்பலி ரசாயனம் ஒரு நல்ல மருந்து, வைதரண வஸ்தி ஒன்று பண்றோம். அது கோமூத்திரம் வச்சு வஸ்தி, அது நல்ல மருந்து. அப்புறம் லேபங்கள், நிறைய பத்துக்கள், நிறைய பத்துக்கள் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க காரணங்கள் சொல்லும்போது டாக்டர், அதாவது மூலம் இருந்தாலும் சரி, விஷயங்கள் இருந்தாலும் சரி, அல்லது சிறுநீரக பையில கற்கள் இருந்தாலும் சரி, இந்த வலி வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால ஏன் அப்படி வலி வருது? என்ன அதெல்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அல்ட்ராசவுண்ட் எடுத்தா யூஎஸ்ஜி தெரியும். டிஸ்க் ப்ராப்ளத்தினுடைய பிக்சர் வேறையா இருக்கும். அதனால அதை நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஈஸியாக படுக்கையில் வச்சு பண்ணிடலாம். மூத்திரத்தில் கல் இருந்தால் எரிச்சல் இருக்கும், வலி வரும், ரத்தம் போகும், இங்கேருந்து இங்கே வலி வரும், ரீனல் ஆங்கிளில் பெயின் இருக்கும், மிட் யூரிட்ரிக் ஸ்டோன் வந்தால் எக்ஸ்ரேல கேயூபி எக்ஸ்ரேல தெரியும், அது நமக்கு தெரியும். அது சரி. இப்போ இந்த இடுப்பு சார்ந்த வலிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வச்சு யாருக்கு அதிகமான இந்த இடுப்பு சார்ந்த வலிகள் அதிகமாக இருக்கு? பெண்களுக்கா, ஆண்களுக்கா? ஆண்களுக்கு அதிகமாக இருக்கு. டாக்டர்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்கு. பைக்கில் போகப்பட்டவாளுக்கு இருக்கு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கு இருக்கு, எல்லாருக்குமே தொழில் சார்ந்தது எல்லாருக்குமே இருக்கு. கோவில் பூஜாரிக்கு வர இருக்கு. இல்லாத ஆள்களே இல்லை. எல்லா மனிதனும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இடுப்பு பிடிப்போ வலியினாலேயோ அவதிப்பட்டிருக்கான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இடுப்பு வலிக்கு எங்கள் தாத்தா சின்ன மருந்து கொடுப்பார். கந்தர்வஸ்தாதி கஷாயத்தில் வைஸ்வானர சூர்ணம்னு, அது ஆமணக்கு கஷாயத்தில் கடுக்காய் பொடி,
சின்ன மருந்து, ரொம்ப சின்ன மருந்து. அது இந்த அபான வாயுவை கிளீன் பண்ணி 2-3 தடவை மோஷன் போகும், அதிலே வலி சரியாயிடும். ராகவன் திருமல்பாடுன்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், மருத்துவர் அவரும். ஆமா, பெரிய மகாத்மா, கேரளால இருந்தார். அவர் இந்த மாதிரி தான் மருந்து கொடுப்பார், சின்னதா. சோ அதுலயும் சரியாகலனா தான் அடுத்த படி 10 ரூபாயிலேயே எல்லாம் ஓவர். அந்த மாதிரி சிகிச்சைகள் இருக்கு. இதுலயே தொடங்கலாம், நமக்கு இந்த கந்தரோசாவிலே தொடங்கலாம். அதுல இந்துப்பு போட்டு கொடுக்கலாம், வெல்லத்தை போட்டு கொடுக்கலாம், இப்படி எளிமையா தொடங்கலாம். ஓகே. அப்போ இப்போ வந்து வலி யாருக்கு அதிகமா வருது அப்படின்னு கேட்ட மாதிரி அதுல வந்து ரிகவரி ஃபேக்டர் யாருக்கு அதிகமா இருக்கு? ரிகவரி ஃபேக்டர் நம்ம சொல்றதை யாரு ஒழுங்கா கேட்கறாளோ அவங்களுக்கு நல்லா இருக்கு. இல்ல, நான் கேட்கறது பயாலஜிக்கலாவே கேட்கிறேன். ஏன்னா பெண்களுக்கான இடுப்பு பகுதிங்கிறது வந்து கொஞ்சம் அகண்டதாகவும் வேற விதமானதாகவும் இருக்கு. ரொம்ப இட்ஸ் வெரி குட் பாயிண்ட், வெரி குட் கொஸ்டின். ரிகவரி உமன் ரிகவர் பெட்டர். ஒரு டாக்டர் வந்து பயமுறுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நம்பிக்கை அளிக்கக்கூடியவராகவும் முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாரமே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் ரொம்ப அருமையான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். மிக்க நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம இடுப்பு அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வரக்கூடிய வலிகளை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள் ரொம்ப அழகான விளக்கங்களை நமக்கு சொன்னார். மீண்டும் இன்னொரு அருமையான நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.